ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாரதி கண்ணம்மா. இன்றைக்கி எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஷர்மிளா சௌந்தர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. சௌந்தர்யா சொல்கிறாங்க, நீங்கள் அன்றைக்கி வீட்டுக்கு வந்து வெண்பாவோட கல்யாண விஷயமா பேசிட்டு போயிருந்தீங்க. அதுக்கப்புறம் பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன், பேசவே முடியலை, சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. சௌந்தர்யா சொல்கிறாங்க, கிரானைட் அசோசியேஷனோட பிரசிடெண்ட்டோட பையனுக்கு பொண்ணு பார்க்குறதா கேள்விப்பட்டேன், உங்கள் பொண்ணை பற்றி நான் அவங்ககிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வேணாம் சௌந்தர்யா, என்னோட பொண்ணுக்கு நான் ஏற்கனவே மாப்பிள்ளை பார்த்தாச்சு அப்படின்னு ஷர்மிளா சொல்கிறாங்க. மாப்பிள்ளையோட பேர் ரோஹித் சாரதி, வெண்பாவுக்கு ஏற்ற பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. மேரேஜ் சம்மந்தமான ஃபங்க்ஷனுக்கு உன்னை இன்வைட் பண்ணுறதுக்காக தான் நான் கால் பண்ணினேன் அப்படின்னு ஷர்மிளா சொல்கிறாங்க. சௌந்தர்யா கேட்குறாங்க, என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது என்ன ஃபங்க்ஷன்னு நான் சொல்ல மாட்டேன், அது சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஷர்மிளா. உங்கள் குடும்பத்தோட எல்லாருமே கண்டிப்பாக வரணும், வர வியாழக்கிழமை அன்னைக்கு ஃபங்க்ஷன், லொக்கேஷன் எல்லாமே வந்து நான் மெசேஜில் ஷேர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து நல்லபடியாக ஃபங்க்ஷனை நடத்தி வைக்கிறோம் அப்படின்னு சௌந்தர்யா சொல்லிடுறாங்க. சௌந்தர்யா மனசில் நினைக்கிறாங்க, வெண்பாவுக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு, பாரதியோட லைஃப்பில் இருந்த தடங்களும் விலகிருச்சு, பாரதி மனசு மாறி கண்ணம்மாவை ஏற்றுட்டானா அவனோட வாழ்க்கையே ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததாக வெண்பா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. மாயாண்டி வெண்பாவுக்கு கால் பண்ணுறாரு. எதுக்கு எனக்கு கால் பண்ணியிருக்கிற அப்படின்னு வெண்பா கோபமாக கேட்குறாங்க. கொடுத்த பணம் எல்லாமே செலவாயிடுச்சு மேடம், அதான் லைஃப் டைம் பேமெண்ட் பேசலான்றதுக்காக கால் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாரு. 25 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேன் அப்படின்னு மாயாண்டி சொல்கிறாரு. 5 பைசா நான் உனக்கு தர முடியாது அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க. என்ன மேடம் புரியாமல் பேசுகிறீங்க, நீங்கள் பண்ண தப்போட எல்லா எவிடன்ஸும் என் கையில் தான் இருக்குது அப்படின்னு மாயாண்டி மிரட்டுறாரு. என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பாரதிக்கு ஒரு காப்பி, போலீஸ்க்கு ஒரு காப்பின்னு நான் அனுப்பிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் உங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே எனக்கு பணத்தை அனுப்பி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. வெண்பா பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் சாரதி கேட்டுறாரு. யார் அந்த மாயாண்டி என்னோட டார்லிங்கை டார்ச்சர் பண்ணுறானே அப்படின்னு யோசிக்கிறாரு. அடுத்ததாக ஹாஸ்பிட்டலில் நடக்கிறத காமிக்கிறாங்க. கண்ணம்மா பாரதி பார்த்து பேசுகிறாங்க. நீங்கள் எதுக்காக ஹேமாவை அவாய்ட் பண்ணுறீங்க, நீங்கள் அவட்ட சரியாக பேச மாட்டேங்கிறீங்கன்னு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேமா ஃபோன் பண்ணால் கூட நீங்கள் ஏன் அட்டன் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. நீ தானே ஹேமாட்ட டிவோர்ஸ் பற்றின விஷயத்த சொன்ன அப்படின்னு சொல்கிறாரு. அவள் என்கிட்ட வந்து நீங்கள் யாரை டைவர்ஸ் பண்ண போகிறீங்க, என்னோட அம்மா உயிரோட தான் இருக்கிறாங்களான்னு கேள்வி மேலே கேள்வி கேட்குறா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. இந்த விஷயத்தை பற்றி நான் ஹேமாட்ட சொல்லவே இல்லை, நான் அத்தை மேலேயும் லக்ஷ்மி மேலேயும் சத்தியம் பண்ணி கூட நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அவளுக்கு அந்த விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னு பாரதி கேட்குறாரு. அவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற உண்மையை நான் சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறது கிடையாது, நான் சொல்லலை அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. இன்னைக்காச்சும் நேரத்தோட வீட்டுக்கு போங்க, குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்ததான் வெண்பா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. வெண்பா சாந்திகிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாங்க. இத்தனை நாள் அமைதியாக இருந்தால் இப்போ மறுபடியும் வந்துட்டானே மாயாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. 25 லட்சம் ரூபாய் கேட்குறான், அது கொடுக்கலன்னா மிரட்டுறான், என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. வெண்பாவுக்கு இப்போ மாயாண்டி செல்லிருந்து கால் வருது. ஃபோன் அட்டன் பண்ணி வெண்பா பேசுகிறாங்க. நீ கேட்குற 25 லட்சம்லாம் என்னால் பெரட்ட முடியாது மாயாண்டி, புரிஞ்சுக்கோ மாயாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரோஹித் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. இதுக்கெலாம் போய் நீ கவலைப்படலாமா, உன்னோட ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ரோஹித் மாயாண்டியோட கையை வாயையும் கட்டி வெண்பாவோட வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராரு. மாயாண்டி வெண்பாட்ட சொல்கிறாரு, என்கிட்ட இருக்க எல்லா எவிடன்ஸையும் நான் அழிச்சிட்டேன் மேடம், என்னோடய ஃபோன் கூட இவர்கிட்ட தான் இருக்குது மேடம் அப்படின்னு சொல்கிறாரு. தயவு செஞ்சு விட சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு கெஞ்சுறாரு. ரோஹித் மாயாண்டி தலையில் கன்னை வச்சு மிரட்டுறாரு. ஒரு தடவை வெண்பாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. மாயாண்டி உயிருக்கு பயந்து அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. வெண்பா சாரதிட்ட கேட்குறாங்க, என்ன நீ கன்னெல்லாம் வச்சுருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. சாரதி சொல்கிறாரு, மற்றவங்களுக்கு தான் இது கன்னு அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணி காமிக்கிறாரு. பார்த்தா அது லைட்டரு. என்னதான் இருந்தாலும் நீ என்னோட ஒய்ஃபு, பெட்டர் ஆஃபு, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் தான் அப்படின்னு சொல்கிறாரு சாரதி. நீ ஒரு ஆள் இருக்கிறத என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, இதெல்லாம் நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கூட அவன் எதுக்கு உன்னை மிரட்டுறான், அந்த விஷயமே எனக்கு தெரியாது, உன்னோட பாஸ்ட் பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு நம்ம ஃப்யூச்சர் தான் முக்கியம், இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சாரதி சொல்கிறாரு. பெரிய பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு வெண்பா நினைக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.